Hi friends, welcome to my channel. பீட்ரூட் 3 பூண்டு இதை வச்சு கோதுமை மாவுக்குள்ளே ஸ்டஃப் கொடுத்து ஒரு சப்பாத்தி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும் என்ன வரும், இன்னும் நேரங்களில் சாதனைகளே மறந்து போகிற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? விரக்தி தான் ஏற்படும். அந்த மாதிரி நேரங்களில் அதை விட்டு வெளியில் வரணும்னா நிறைய பக்தி சுவாமி பாடல்கள் கேட்டால் நமக்கு மனவருத்தி ஏற்படும். வாங்க போய் எப்படி சமையல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி சாப்பிட வச்சிடலாம். 3 பூண்டு பல் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு ஸ்பூன்லேயே கலந்துக்கலாம். வெறும் பக்தி பாடல்கள் தான் கேட்கணுன்னு இல்லை, நமக்கு பிடிச்சமான சினிமா பாடல்கள் எது வேணால் கேட்கலாம். நான் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும். இந்த மாதிரி ஸ்பூன்லேயே கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூன்லேயே முக்கால்வாசி மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையை விட்டு கடைசியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்ச பீட்ரூட் கலவையை ஊற்றலாம். இந்த பாருங்க, இப்படியே ஸ்பூனில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்படி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம், கலக்க போகிறோம். தேவை ஏற்படும் போது தண்ணியை கலந்துக்கலாம். இந்த அரைச்ச கலவையை முதல்ல ஊற்றிடலாம். பாருங்கள், மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பதம் வரைக்கும் நான் ஸ்பூனில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ கையை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒரு பாடல் வரிகள் வரல, செக்கச்சி வந்த இதழோ, அதே மாதிரி எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஊறட்டும். ஊறணுன்னு சப்பாத்தி செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும். கலர்ஃபுல்லாக இருக்கும். பாரு, அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். இதில் ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். தக்காளி 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இதில் 2 வெங்காயம், கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த இதை எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுடலாம். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இந்த கிரேவி சிம்பிளான கிரேவி, ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இந்த மாதிரி வந்தோடனே கண்ணாடி பத்துக்கு வந்தோடனே அரைச்சி வச்ச விழுதை இதை கொட்டிருக்கலாம். சரிங்களா? தண்ணியெலாம் கலக்கலை, இந்த தக்காளியில் விட்ட தண்ணி தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கெட்டியாக இருந்தால் போதும் இந்த கிரேவி. சப்பாத்திக்கு தானே. அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு இது போதும். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி இருந்தாலும் போடலாம். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி பாருங்கள், என்ன நிறத்தில் இருக்க பாருங்கள். செம்மையாக இருக்குல்லங்க, கலர்ஃபுல்லாக. நல்ல மாவில் பற்றிட்டு சப்பாத்தி செஞ்சிடலாம். பாருங்கள், என்ன வடிவத்தில் வேணுமோ அந்த ஷேப்பில் நாங்கள் சப்பாத்தி பண்ணிட்டோம். ட்ரையாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், ஓவல், எந்த ஷேப் வேணுனாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி இந்த சப்பாத்தியை சாப்பிடுவாங்க. இதுக்கு எண்ணெய் தொட்டுக்க ஒரு தக்காளி தொக்கு தான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல்.